ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 7 எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ அந்த ஆர்டிஃபெக்ட் டெம்பிளில் இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ அங்கே இருந்த பொண்ணு மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, இந்த பையன் ரொம்ப யங்காக இருக்கான், அதோடு இல்லாமல் ரொம்ப காமாக இருக்கான், இவன் கண்டிப்பாக ஒரு ஆர்டினரி ஃபேமிலியோட யங் மாஸ்டராக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் இங்கே சில மெட்டீரியலை வாங்கலான்னு வந்து அது இங்கே இருக்குமான்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு, யங் மாஸ்டர் என்ன காமெடி பண்ணுறீங்களா, இந்த ஆர்டிஃபெக்ட் டெம்பிளில் உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கலனா இந்த கியூ எம்பையர்லேயே அந்த பொருள் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட மெட்டீரியல்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, யங் மாஸ்டர் நீங்கள் ஏதோ தப்பாக எழுதிருக்கீங்க, நான் இந்த ஆர்டிஃபெக்ட் டெம்பிளில் 5 வருஷமாக இருக்கேன், ஆனால் நீங்கள் எழுதியிருக்க மெட்டீரியலை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, நான் சில ஹை லெவல் மெட்டீரியலுக்கு பதிலாக ஆர்டினரி மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருக்கேன், இதை இன்னும் இவங்க கண்டுபிடிக்கல, எனக்கு மட்டும் இந்த மெட்டீரியல் கிடைக்கலனா நான் எப்படி என்னோட டிவைன் நீடியில் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ அவங்க யங் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ எனக்கு ஒரு பென் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்களும் இங்கே இருக்கு யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு ஒரு பேனா கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, எனக்கு மட்டும் இந்த மெட்டீரியல் கிடைக்கலனா நான் பிரச்சனையில் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ யாரோ நம்ம ஹீரோவை லிட்டில் பிரதர் குஞ்சன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ சுற்றி இருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தானே அந்த 4 அழகான பொண்ணுல ஒருத்தரான பிரின்சஸ் சாவ் லிங்ஷன், ஆமாம் அவங்க லார்டு காங்கோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கூட வர்றது ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, அவங்க தான் மார்க்ரிஸோட செகண்ட் சன், அவரோட பேர் குயின்ஃபேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குயின்ஃபேன் என்ன சொல்கிறான்னா, நீ இன்னும் உன்னோட பிளட் லைனே அவைக்கன் பண்ணலை, அதனால இப்போ நீ ரிஃபைனர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான். அப்போ பிரின்சஸ் என்ன கேட்குறாங்கன்னா, இவர் உங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவரா? அதுக்கு குயின்ஃபேன் என்ன சொல்கிறான்னா, இவன் என்னோட ஆன்ட்டியோட சன், இவனும் என்னோட குயின் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயிட்ட வந்து என்ன சொல்கிறோன்னா, நீ இன்னும் உன்னோட பிளட் லைனை அவைக்கன் பண்ணலை, அதனால இப்போ நீ ரிஃபைனர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ, நீ உன்னோட எபிலிட்டி மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கியே, நீ இங்கே வர வேண்டிய ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்டீரியல்லாம் ஆர்டிஃபெக்ட் டெம்பிளில் இருக்கான்னு கேட்குறான். அப்போ குயின்ஃபேன் என்ன மெட்டீரியல் அது, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை வாங்கி பார்க்குறான். அதில் அப்சிடியன் ஸ்டோன்னு போட்டிருக்கு, இது ரொம்ப விலை அதிகமாச்சே, மற்ற மெட்டீரியல்லாம் என்னன்னே தெரியலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உனக்கு அப்சிடியன் ஸ்டோனை பற்றியெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனை கலாய்க்கிறான். உடனே அவன் கோவப்பட்டு, எனக்கு ஏன் தெரியாது, உன்னோட கண்களை திறந்து நல்லா பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோனை காட்டுறான். இதை என்னோட ஃபாதர் 38,000 சில்வர் காயின் கொடுத்து ஆடிஷன் ஹவுஸ்லேருந்து எனக்காக வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே என்ன சொல்கிறான்னா, நான் மெட்டீரியலை பற்றி கவலைப்படணும் போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ குயின்ஃபேன் என்ன பண்ணுறான்னா, எல்லார்ட்டையும் அந்த ஸ்டோனை காமிச்சு எல்லாரும் இதை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் இங்கே எதுக்காக வந்தேன் தெரியுமா, கிராண்ட் மாஸ்டர் சொல்லி ஒரு லெவல் 2 வெப்பனை உருவாக்க போகிறேன், அதோட இந்த அப்சிடியன் ஸ்டோனை சேர்க்கும் போது அதோட ஸ்ட்ரென்த்து டபுள் மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, நீ இன்னும் உன்னோட பிளட் லைனை அவைக்கனே பண்ணலை, ஒழுங்காக நீ வீட்டிலே இருந்திருக்கணும், உன்னால் நம்ம ஃபேமிலியோட ரெப்புடேஷனே குறையுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உன்னோட ஃபேஸும் உங்கள் அம்மாவோட ஃபேஸும் ஒரே மாரியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ குயின்ஃபேன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, இவன் இந்த மாரி என்னை எதிர்த்து பேசினதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பாடம் கற்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃபைட் பண்ண போகிறான். இப்போ அந்த ஆர்டிஃபெக்ட் டெம்பிளில் இருக்க பொண்ணு இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு, நீங்கள் 2 பேரும் இங்கே பர்சனல் ஃபைட் பண்ணக்கூடாது, அதையும் மீறி ஃபைட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை பனிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருந்த எல்லாருமே கிராண்ட் மாஸ்டர் லியான் வு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் நம்ம ஹீரோவை நோக்கி நடந்து வர்றாரு. அப்ப குயின்ஃபேன் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, இன்னைக்கு உனக்கு லக்கி டே அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, இந்த பேட்ஜஸ் ரிஃபைனர்ஸை கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரிஃபைனர்ஸை 9 லெவலா பிரிச்சு வச்சிருக்காங்க, லெவல் இன்க்ரீஸ் ஆக அவங்களோட ரெப்புடேஷனும் இன்க்ரீஸ் ஆகும், லெவல் 2 ரிஃபைனர் மார்ஷல் ஆர்ட்ல எர்த் லெவலுக்கு ஈக்குவல், இந்த பேட்சை யார் வச்சிருந்தாலும் அவங்க தியான்வு மெயின்லேண்டில் எந்த ஆர்டிஃபெக்ட் டெம்பிளுக்கு போனாலும் அவங்க மதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ குயின்ஃபேன் என்ன சொல்கிறான்னா, கிராண்ட் மாஸ்டர் லியாங், என்னோட பேர் குயின்ஃபேன்லாம் லார்டு மார்க்ரிஸோட செகண்ட் சன், எனக்கு அப்சிடியன் ஸ்டோனை யூஸ் பண்ணி ஒரு வெப்பன் மேக் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவர் என்ன வெப்பன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, லெவல் 2 ஸ்வாடு, அதோட லென்த்து 1 மீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறான்னா, அப்சிடியன் ஸ்டோன் ஒரு லெவல் 3 மெட்டீரியல், அதை யூஸ் பண்ணி ஸ்வாடோட ஸ்டார்க்னத்தையும் ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதோடு இல்லாமல் ஐஸ் ஆட்ரிபியூட்டையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு லெவல் 2 வெப்பன் உருவாக்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குயின்ஃபேன் என்ன சொல்கிறான்னா, என்னோட ஃபாதர் சொல்லியிருக்காரு, வெப்பனை உருவாக்குறதுல சக்ஸஸோ ஃபெயிலியரோ பேலன்ஸ் இருக்க அப்சிடியன் ஸ்டோனை கிராண்ட் மாஸ்டர் லியாங்கே கொடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவரும் சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது.